அமுக்ரா அமுக்ரா கோட்டு. அமுக்ரா என்றால் சம்ஸ்கிருதத்தில் அஸ்வகந்தா என்று சொல்வார்கள். அஸ்வம் என்றால் குதிரை. இந்த அஸ்வகந்தா அமுக்ரா கூட்டு நாம் சாப்பிடத் தொடங்கினால் குதிரை பலத்தோடு வாழலாம் என்பது கருத்து. சரி, இனி அமுக்ரா கோட்டில் என்னென்ன வருகிறது என்பதை பார்ப்போம். அமுக்ரா அதாவது அஸ்வகந்தா பொடி, மருதம்பட்டை பொடி, முருங்கைப்பொடி, கறிவேப்பிலை பொடி, அருகம்புல் பொடி, இந்த 5 மருந்தும் அமுக்ரா கூட்டு என்ற தலைப்பில் நாம் வைத்திருக்கிறோம். இதை ஒவ்வொன்றும் 50 கிராமாக எடுத்தால் 5 பாக்கெட்டுகளில் வரும். அமுக்ரா பொடி 50 கிராம், மருதம்படி 50 கிராம், கறிவேப்பிலை பொடி 50 கிராம், முருங்கை இலை பொடி 50 கிராம், அருகம்புல் பொடி 50 கிராம். 50 கிராம் பாக்கெட்டுகள் உள்ளதால் நமக்கு கிடைப்பது 250 கிராம். அதாவது ஒரு மிக்சி ஜாரில் இட்டால் சரியாக மிக்ஸ் செய்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதை அவ்வாறு எப்படி நாம் 13 வகை கூட்டுகளை சேர்த்தோமோ அதே மாதிரி இந்த 5 மூலிகைகளின் கூட்டுப்பிடிகளை சேர்த்து பின் மிக்சியில் இட்டு கலக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் இட்டு உலர வைத்து குளிர வைத்து பின் பாட்டிலில் அடைத்து கொண்டால் நமக்கு அமுக்ரா கூட்டு தயாராகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அதே மாதிரி 5 கிராம் பொடி 1 கிளாஸ் சுடுதண்ணீரில் இட்டு நன்றாக கலக்கி டீ குடிப்பது மாதிரி குடித்து கொண்டால் என்ன பலன்கள் கிடைக்கிறது என்பது மிகவும் நொடிப்பொழுதில் நாம் அறிந்து கொள்ளலாம். இதயம் பாதுகாக்கப்படுகிறது, நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுகிறது, உடலில் உள்ள அத்தனை தசைகளும் சரியாக இயங்குகின்றன, விட்டமின்ஸ், இரும்பு சத்து, கால்சியம் இவையெல்லாம் சரியான சமநிலையில் வருகிறது. இதயமும் தசைகளும் பாதுகாக்கும் பொழுது நமக்கு முழு நரம்புகளும், அதாவது நமது உடலில் ஒவ்வொரு உடலிலும் 72,000 நரம்புகள் ஓடுகின்றன என்பது கணக்கு. இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன வரிகள் நமக்கு தெரியாது, உண்மை என்று நம்பலாம். இந்த 72,000 நரம்புகளும் சரியான லெவலில் செயல்பட வேண்டுமென்றால் இந்த அமுக்ரா கூட்டு மாத்திரம் போதுமானது. இந்த 250 கிராம் பொடியில் 48 நாட்கள் நாம் சரியாக உட்கொண்டு வரும்பொழுது இதயம், நரம்புகள், தசைகளில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் மாறுகின்றன என்பது உண்மை. நாம் செய்யும் மருந்துகளுக்கு நாமே பெயர் வைத்துக் கொள்ளலாம். புதியதாக நாம் யாரிடமும் செல்ல வேண்டியதில்லை. நாமே அறிந்த மருந்து நாமே வீட்டில் உற்பத்தியாக்கி நாமே சாப்பிட்டு நாமே சுகத்தோடு வாழ்வோம். எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் வாழ்வோம். அதற்காகத்தான் இந்த மருந்துகள். அமுக்ரா கூட்டை பற்றி பார்த்தோம்.